உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ படிக்கலதால, ஆனா இந்த ஊர்லயே பெரிய புத்திசாலி என் மவன் தான் பெருமையா நினைப்பல. எந்த இடத்துல யார் என்ன கேட்டாலும் அதை சாதிச்சு கொடுக்கறவன் என் மவன். அப்ப ஏற்பட்ட மவன் அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கலன்னு எனக்கு வருத்தம் இருக்குல்ல. அண்ணன், எல்லா விஷயத்திலயும் எங்க அண்ணன்னு உன்னை பெருமையாத்தான் நினைப்பேன். ஆனா பரணி விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்னு நீ அவளை ரொம்ப காயப்படுத்திட்ட. இது ரொம்ப தப்புன்னு. இல்ல, அவதான் உன் உசுருன்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க தேவையில்லை. அதே நேரத்துல இப்படி உட்கார்ந்து இருந்து எதுவும் மாறப்போறதும் இல்லை. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற தைரியமே தான் புருஷன் தனக்கு பின்னால இருக்கிறாங்கிற நினைப்புதால. இந்த பார், பரணி தனியா போயிருக்கதே நீ பின்னாடி வருவேங்கிற நம்பிக்கை தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன முடிவு எடுக்கணும்னு நீயே முடிவு பண்ணு. இதுக்கு மேல யாரும் இங்க எதுவும் பேச வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ எடுக்கட்டும். வாங்க. யோ நில்லியா, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அண்ணாச்சி, என் பொண்டாட்டி டாக்டர். அவ அமெரிக்கா போறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு உள்ள போயிருக்காவ. நான் அவ துணைக்காக தான் உள்ள போயிட்டு இருக்கேன். யோ, அறிவுல உனக்கு? யாரா இருந்தாலும் அது வரைக்கும் பார் கியூ. அதுல நின்னுதான் போகணும். நேரடியா உள்ள போக முடியாது. போ, கியூல நில்லு. அண்ணாச்சி, அமெரிக்கா போறதுக்கு அவங்க நாட்டு வாசல்ல கியூல நின்னா பரவாயில்ல, எதுக்கு இங்கிட்டே நிக்கணுமா? ஆமையா, டிஸ்டர்ப் பண்ணாம போய் நில்லுன்னு சொல்றல. பரணி, யோ போயா. பரணி, யோ போ போன்றல. அண்ணாச்சி, அண்ணாச்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கடைக்கு சாமா வாங்க வரீங்களா? நீங்க எந்த ஊரு? குஜராத்தா? நான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கடை பக்கம் வரணும். லைன் இருக்கு பாரு, போய் நில்லையா? இல்ல அண்ணாச்சி, போயா. அக்கா மலரக்கா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்கு? நான் ஜம்மு. மலரக்கா ரொம்ப நேரம் கழிச்சு பாப்போமா? இல்ல அக்கா இங்க பார்த்த முடிஞ்ச மாதிரி இருக்கே. போய் கீழே நில்லுங்க, போங்க. பின்னாடி போய் நில்லுப்பா. பின்னாடி போங்க. ஐயோ, பின்னாடி போங்க, போங்க பின்னாடி. வாங்க, இப்படி வந்து பின்னாடி நில்லுங்க. வாங்க. சார்வால், நீங்களும் அமெரிக்கா தான் போதீரா? வாட் யூ வாண்ட்? இல்ல, அமெரிக்கா போறவளா நல்லா படிச்சவளா இருப்பாவ, நல்லா பணக்காரா இருப்பாவ. அவங்கலாம் கூட வந்து ரோட்ல வந்து நிக்கிறாங்களே, அதான் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, அதான் கேட்டேன். அப்படிதாயா, இங்க அமெரிக்கா போகணும்னா இங்க நின்னுதான் ஆகணும். அமெரிக்காவுக்கு போனா ரோட்ல நிக்கணுமா? சார்வால், எங்க ஊர் ஏசி தியேட்டர்ல 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு இதை விட பெரிய ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருப்பாவ. லட்சமா கொடுத்து அமெரிக்கா போறாவ, இப்படி ரோட்ல பிளாட்ஃபாரத்துல நிப்பாவ. லுக், அது அப்படிதான். இஷ்டனா நில்லு, இல்லனா போயா. போயாவா? வந்துட்டா. இந்த தமிழ்நாட்டுல ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு மதிப்பில்லையா? பரவாயில்லையா, ஏப்பையா பொறுப்பா போனலாம் பண்ணுதான். பரணிய பார்த்தானே என்னன்னு தெரியலையா? ஹலோ, இல்ல எங்களா இருக்க? மெட்ராஸ்ல பரணிய பிடிச்சிட்டியா? இல்லப்பா, நான் பஸ்ல வந்து இறங்கினேன். அவ ட்ரெயின்ல வந்து எங்க இறங்கி எப்போ வருவான்னு தெரியல. இப்ப எங்களா இருக்க? அவ எங்கிட்ட சுத்தினாலும் கரெக்டா அவ அந்த அமெரிக்கா பர்மிஷன் வாங்கிறதுக்கு அங்கிட்டு தானே வந்தாகணும். அதான் அங்கிட்டே வந்து வெயிட் பண்ணுதேன். எப்படியும் இப்படி வரும்போது பிடிச்சிடுவேன். அதான பார்த்தேன். என் மாமன் யாரு? புத்திசாலியாச்சே, பிரசிடென்ட் ஆச்சே. ஆனா இங்க இருக்கிற கூர்க்கா தொலை தான் தாங்க முடியலப்பா. கூர்க்காவா? ஆமா, ஒரு மனுஷ மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறானுல. வாயா போயா, என்ன பேச்சு பேசுறானு தெரியுமா? ஆனா ஆக்கம் கிட்டவனுங்களா? நீ சொல்ல வேண்டியதான்ல, எங்க ஊர்ல நான் பெரிய பிரசிடென்ட்னு. எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, காசுக்கு பிரயோஜனப்படல. அவன் நல்ல நேரம் நான் ஊருக்கு வரும்போது அருவாள் எடுத்துட்டு வராம வந்துவிட்டேன். இல்ல ஆக்கம் கிட்டவன அவசரப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாதல. ஊர் பேர் தெரியாத இடம். இந்த பாரு, நல்லபடியா பரணியை தேடி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி அவளை கூட்டு வர வழிய பாருல. ஓ, அதுக்கு தானே வந்திருக்கேன். கண்டிப்பா அவளை கூட்டிட்டு தான் ஊருக்கு வருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, வேற ஒண்ணும் இல்லையா? அப்புறம் நீ அப்பப்போ கடை பக்கம் போய் பாரு. பாவம், அந்த வெட்டுக்கிளி பையன் ஒத்தையில நிற்பான். அவனை மாத்துறது கூட ஆள் கிடையாது. நீ போய் கடையில கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவனை சாப்பிட வீட்டுக்குலாம் அனுப்பிவிடு. சரியா. அப்புறம் எசிக்கிய கடை திறக்காம பாத்துக்க. கடலாம் திறக்க வேண்டாம்னு சொல்லி அவகிட்ட. விடியா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ ஏன் கவலைப்படுற? நீ அங்க வேலையை பாரு.
ஏயா யோ, விட்றோம்ல. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? யோ, ஏத்துக்கயா அவனை? உள்ளதான் சார் இல்ல, இருக்காரு. சொல்றதை கேளுங்க. ஏத்துக்க. ஐயா, சார் சண்முகமா இவன் இங்க என்ன பண்றான்? நான் சொல்றதை கேட்காம என்ன ஏய், சார் போடா, இங்க தள்ளுதீங்க? ஐயோ, போடா, ஐயோ, நான் சொல்றதை போ. கேளுங்க. சார் என்ன பண்றீங்க சண்முகம் ஏய் சண்முகம் பரணி, அதோ பரணி, பரணி. இதோ என் சம்சாரம். நீ எப்படிடா இங்க? நான் சொன்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. இதோ பாருங்க, பரணி, டாக்டர், இதோ நிக்கா பாருங்க. இவதான். சார் என்னாச்சு சார்? என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? என்னது? இவன் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். கான்சுலேட் கேட்டுக்கிட்ட நின்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார், நான் என்னோட விசா வெரிஃபிகேஷனுக்காக இங்க வந்திருக்கேன். ஏதோ இந்த ஃபைல்ல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ஆதாரம்லாம் இதுல இருக்கு சார். நீங்களே பாருங்க. இல்ல இத நான் சொன்னோம்ல. ஏய், அந்த கேட்க மாட்டேன். சார் நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு என்ன தேடி வந்திருக்காரு. இவருக்கு விவரம் எதுவும் தெரியாது. மத்தபடி வேற எந்த இன்டென்ஷனும் இவருக்கு இல்ல சார். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தேவையில்லாம மீடியா ஹைப் ஆகும். பாத்துக்கோங்க. மேடம், இவரோட பிஹேவியர்ல தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. இனிமேலாவது இவரை ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. இறங்குங்க முதல்ல. இந்தாங்க சார் உங்க பேக் புடிங்க. நன்றி சார். சார் திருச்செந்தூர் வர வீட்டுக்கு வாங்க. கோயில நமக்கு ஆள் தெரியும். குடும்பத்தோட வந்தீங்கன்னா கோயில தரிசனம் நல்லா பார்க்க. பைத்தியம். ஏலே இங்கயா? ஏலே இங்கிட்டு வேணாம்ல. இது ராசியில நம்ம வேற எங்கேயாச்சும் போய் அமெரிக்கா டிக்கெட் எடுத்துடுவோம். ஏய் லூசு, இது என்ன ஃப்ளைட் டிக்கெட் கவுண்டர் நினைச்சிட்டு இருக்கியா? கான்சுலேட் கவுண்டர். மரியாதையா அந்த பக்கம் ஓரமா யாரையும் மறைக்காம நில்லு. நான் இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேன். சரியா? போ போடா. வந்துட்டான் விவஸ்தை கட்டவன். ஏத்தா சம்மு இப்பதான் போன் பண்ணா. அவன் மெட்ராஸ்ல அமெரிக்காக்கு அந்த பெர்மிஷன்லாம் வாங்க போவாங்கல்ல, அங்க போய் நிக்கான். எப்படி பரணி இங்க வந்துருவா, நான் பாத்துருவேன் இருக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாம இரு. என்னம்மா? கிளே சம்மு மெட்ராஸ்க்கு போயிருக்கானால. நெசமாவா? அண்ணே சம்முவத்துக்கு நல்ல 4 வார்த்தை எடுத்து சொல்லுன. பரணிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லுன. ஏத்தா நீ கவலைப்படாதா, அதெல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். பரணிய பார்த்து சமாதானப்படுத்தி அவன் அழகா கூட்டு வருவான் பாரு. ஆமாண்ணே, 2 பேரும் ஒரு புள்ளைய பெத்து என் கையில குடுத்துறட்டும். நான் அதை தங்கமா வளர்த்துப்பேன. ஒரு பேரனியோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டு அவ எந்த நாட்டுக்கு வேணா போகட்டும், என்ன வேணா செய்யட்டும். ஏத்தா நான் எப்படித்தான் இதை அப்படியே நேர்ல சொல்ல முடியும்? அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதை அவன் புரிஞ்சுக்கிடுவான். பேசாம விடு. மா குடுமா. மாமா அத்தாங்கிட்ட நான் வேணா பேசவா? 2 பேருக்கும் சென்னையில சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்னு அவர்கிட்ட சொல்லவா? எனக்கு கூறு கட்ட பையல இவன் ஒருத்தன். ஏலே அதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல. நாங்க பேசிக்கிறோம், நீ போன குடு. போன குடு, பேசாம இரு. ஓஹோ, இப்படி பிளான போட்டு தான் அவங்க அந்த வெறும் பையில பரணி பின்னாடி அனுப்பியிருக்காங்களோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.